மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்டர் இன்கம்ப்ளீட்னஸ். ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ஒரு செட்டை நம்ம ஆர்டர் கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லணும்னா அந்த செட்டு பவுண்டட் அபோவா இருந்து சுப்ரீமம் கிடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆர்டர் இன்கம்ப்ளீட்னஸ்னா பவுண்டட் அபோவா இருந்து சுப்ரீமம் கிடைக்கப்பெறாத ஒரு செட்டை நாம் ஆர்டர் இன்கம்ப்ளீட்னஸ் என்று சொல்லலாம். Demonstrate the order incompleteness of Q. We shall prove following two theorems. அதற்காக Q ஆர்டர் இன்கம்ப்ளீட்னஸ்ன்னு நான் சொல்லணுங்கிறதுக்காக இரண்டு தியரங்களை ப்ரூவ் பண்ண போகிறோம். There is no rational p such that p square equal to 2. p square equal to 2ங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ரேஷனல் p இல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்ல போகிறோம். There is no rational p such that p square equal to 2. If there were such a p, அந்த மாதிரி ஒரு p இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரேஷனல் நம்பரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். p equal to m by n. எம்மும் என்னும் என்ன கண்டிஷன் கீழே வருதுன்னா not both even. where m and n are integers that are not both even. ரெண்டு ஒருங்கே ஈவன் நம்பராக இல்லை. ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 2ங்கிறது மல்டிபிள் காமன் டிவிசிபிள் நம்பராக இருக்கும். அப்போ ரெடியூஸ் ஆகி ப்ரைம் டு ஈச் அதர் நம்பராக மாறிடும். அதனால் அப்படி நம்ம அசம்ஷன் பண்ணலை. ஆனால் என்ன அசம்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா லெட் அஸ் அஸ்யூம் தட் இஸ் டன். இந்த மாதிரி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு பி இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். அதன் பிறகு p square equal to 2, pக்கு பதிலாக m by n சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. This implies m square equal to 2n square. m squareங்கிறது ஈவன், ஏன்னா இது 2ஓட மல்டிபிள் நம்பரு. mங்கிறது ஈவன். இதிலேருந்து mங்கிறது ஈவன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை mங்கிறது ஆட் நம்பராக இருந்ததுன்னா m ஸ்கொயர் ஆட் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஆட் நம்பரு, 3 ஸ்கொயர் பண்ணிடலாம் 9 ஆட் நம்பரு, 5 ஸ்கொயர் பண்ணிடலாம் ஆட் நம்பரு 25. அதனால் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதனால் இங்கே எம் ஸ்கொயருங்கிறது ஈவனாக இருக்கிறதுனால எம்ங்கிறது ஈவன். எம்ங்கிறது ஈவனுங்கிறப்போ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் 2 ஸ்கொயர் பண்ணிடலாம் 4 டிவைட் பண்ணோம். அதுக்கு அடுத்த நம்பர் 4 ஸ்கொயர் 16, அது 4 டிவைட் பண்ணோம். அதனால we can easily determine m square is divisible by 4. m square divisible by 4 அப்படின்னா by 2n square is also divisible by 4. 2n square is divisible by 4. n square is even. இங்கே யூஸ் பண்ணின அதே கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணி n is even சொல்லிடணும். m and n are simultaneously ஈவனாக போயிடுது. ஆனால் நம்ம அப்படி அசம்ஷன் பண்ணலை. This is contrary our choice of m and n are even. Hence p square equal to 2 is impossible for rational p. அதனால் ஒரு pங்கிறது p square equal to 2ங்கிற மாதிரியான ஒரு rational p கிடையாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Then next, அடுத்த தியரம். The set of rational numbers is not order complete. நாட் ஆர்டர் கம்ப்ளீட். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர் இன்கம்ப்ளீட் தான் இது. ஆர்டர் இன்கம்ப்ளீட்னா பவுண்டட் அபோவா சுப்ரீமம் இருக்காது. மனதில் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஒரு செட்டு ஆர்டர் இன்கம்ப்ளீட் நான் சொல்லணும்னா a non-empty set which is bounded above has supremum. அதான் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி. இங்கே இன்கம்ப்ளீட்னஸ் நாட் ஆர்டர் கம்ப்ளீட்னா which is bounded above but not supremum. It's not supremum. அதான் புரிஞ்சுக்கணும். இப்போ let s equal to x belongs to positive rational நம்பராக எடுத்துக்கிறோம். என்ன மாதிரியான எக்ஸ் எல்லாம் இந்த செட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை 0 லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 2. ஒரு எக்ஸை நான் இங்கே டிக்ளேர் பண்ணணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை ஸ்கொயர் பண்ணப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இன்பிட்வீன் 0 and 2க்குள்ளார இருந்ததுன்னா அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம அங்கே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
இதில் வந்து ஒன்றுங்கிறது இருக்கும் இந்த செட்டில், அதனால் விச் இஸ் நான் எம்டி. 0க்கும் 2க்கும் இடையில் 1 இருக்கும். என்னென்னு கேளுங்க, 1 ஸ்கொயர் பண்ணிடலாம், 1 தான். இப்போ இந்த செட்டுக்குள்ளார இருக்கும். 1ங்கிறது 0க்கு 2க்கு இடையில் இருக்கும். அப்போ இந்த செட்டுக்குள்ளார இருக்கும். ஸோ விச் இஸ் நான் எம்டி. அதனால் சின்ஸ் 1 பிலாங்ஸ் டு எஸ், தி செட் எஸ் இஸ் நான் எம்டி அண்ட் பவுண்டட் above, which is important. ஏன்னா இதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து 2. 2ங்கிறது இந்த செட்டுக்குள்ளார இல்லை. 2வை விட எல்லா நம்பரும் இந்த செட்டுக்குள்ளார கம்மியாக இருக்கிறதுனால 2ங்கிறது அப்பர் பவுண்ட். அதனால அப்பர் பவுண்டாக இருக்கிறதுனால 2 அப்பர் பவுண்டாக இருக்கிறதுனால எஸ் இஸ் பவுண்டட் above. Set S is non-empty and bounded above. 2 being an upper bound. We shall show that S does not have any least upper bound. S does not have any least upper bound. S வந்து ஒரு bounded above இருக்கு, but it has no least upper bound. சுப்ரீமம் இல்லை என்று சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சொல்வோம். For any x belongs to Q, the following cases arise. ஒரு எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டாலும் லா ஆஃப் ட்ரெகாட்டமி என்ன சொல்லுது அப்படின்னாக்க, எக்ஸ் இப்போ சப்போஸ் எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, இந்த 3 கண்டிஷனில் ஏதாயிலும் ஒன்றா தான் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நம்ம 3தையும் இங்கே ப்ரைப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ சின்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ், எக்ஸ் கேனாட் பி அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ். இந்த எக்ஸ் அப்பர் பவுண்டாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 0த்தை விட கம்மியாக இருக்குது. நம்ம செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், அதனால் இந்த செட்டு அப்பர் பவுண்டாக இருக்க வாய்ப்பில்லை. அதான் எக்ஸ் கேனாட் பி அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ் அண்ட் கன்சிக்வென்ட்லி இட் கேனாட் பி தி லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ். அப்பர் பவுண்டாகவே இல்லை, அப்புறம் எப்படி லீஸ்ட் அப்பர் பவுண்டாக இருக்கும். அதனால் விச் இஸ் நாட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அதுக்கப்புறமா எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் 0 லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 2, இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டோம். ரெண்டுதையும் ஒருங்கே எடுத்துக்கிறோம். எக்ஸ் கிரேட்டர் தேன் 0லே நம்ம வந்து இப்போ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு, அடுத்து இந்த கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன். இதில் ஒய்ங்கிறது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். 4 + 3x டிவைடட் பை 3 + 2x. கவனிங்க, இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, எக்ஸ் கிரேட்டர் தேன் 0ங்கிறதுனால ஒய் கிரேட்டர் தேன் 0. ஏன்னா இங்கே இது பாசிட்டிவ் எலிமெண்ட், இது பாசிட்டிவ் எலிமெண்ட், டோட்டலி பாசிட்டிவ் எலிமெண்ட். அப்போ ஒய் கிரேட்டர் தேன் 0. இங்கே ஒய் ஸ்கொயர் -2, இதில் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 2, 2வை விட எக்ஸ் ஸ்கொயர் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து 2வை விட எக்ஸ் ஸ்கொயர் கம்மியாக இருந்ததுன்னா இது எல்லாம் நெகட்டிவாக போயிடும். ஏன்னா இங்கே 2 இருக்குல்ல, 2வோட கம்மியாக வர்றப்போ நெகட்டிவ் எலிமெண்ட்டு. இப்போ ஒய் ஸ்கொயர் -2 லெஸ் தேன் 0, இப்போ ஒய் ஸ்கொயர் லெஸ் தேன் 2 பிகம். இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 2ன்னா இங்கே 2வோட கம்மியாக கொடுத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் எலிமெண்ட். ஒய் - எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் எக்ஸ். அதான் அழைப்போம். சின்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0, எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, ஒய் கிரேட்டர் தேன் 0 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 2, 2வோட கம்மியாக இருக்கிறதுனால இம்ப்ளைஸ் 2 இம்ப்ளைஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தேன் 2 அண்ட் ஒய் கிரேட்டர் தேன் எக்ஸ். இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் பிறகு since y greater than 0 such that 0 less than y square less than 2 implies y belongs to s. இப்போ y greater than 0 ஏற்கனவே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ y 0 less than y square less than 2 இதுவும் நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சேர்த்து மொத்தம் எழுதுனா அப்போ y belongs to s. Also since x less than y, x cannot be an upper bound of s. 3 implies போன இதில் இதுக்கு முன்னாடி 3 implies x less than y. அப்போ ஒய்யோட எக்ஸ் லெஸ் சின்னதாக இருக்கிறதுனால எக்ஸுங்கிறது எக்ஸ் கேனாட் பி அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ். எக்ஸுங்கிறது அப்பர் பவுண்டாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்த கேஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த கேஸில் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0ல அடுத்த கேஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இது இம்பாசிபிள். ஏன்னா ஏற்கனவே நம்ம இப்போ போன தேரத்தில் பார்த்தோம், இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ரேஷனல் நம்பர் இல்லை. அதனால் திஸ் இஸ் இம்பாசிபிள். நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 2, இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் கிரேட்டர் தேன் 0னா ஒய் கிரேட்டர் தேன் 0, அது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 2க்கு நீங்கள் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 2 கிடைக்கும். வீட்டில் கட்டாயமாக நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும்.
தெரிந்து கொண்டால் தான் மேற்கொண்டு நம்ம பாடத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்போ ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 2 இம்ப்ளைஸ் ஒய் லெஸ் தேன் எக்ஸ். இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் எஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த கண்டிஷன் 0 லெஸ் தேன் பி ஸ்கொயர் லெஸ் தேன் 2 ஃபார் எனி எலமெண்ட் இன் எஸ். இப்போ பி பிலாங்ஸ் டு எஸ்ன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ 2 விட ஒய் ஸ்கொயர் பெரியதாக இருக்கு பாருங்க, ஒய் ஸ்கொயர் கிட்ட தான் 2, அதனால் இதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இதிலிருந்து என்ன எடுக்கலன்னா ஒய் லெஸ் தேன் எக்ஸ் இது இருக்கிறதுனால 0 லெஸ் தேன் பி லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் எக்ஸ். இதுலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒய்யும் எக்ஸும் வந்து அப்பர் பவுண்டாக இருக்குது. எக்ஸை விட ஒய் சிறுசாக இருக்கிறதுனால லீஸ்ட் அப்பர் பவுண்டாக எக்ஸ் இருக்காது. அதுதான் இங்கே சொல்லிடுவோம். திஸ் ஷோஸ் தட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் upper bound of S. X and Y are upper bound of S. That X is not the least upper bound of S. அந்த X வந்து least upper bound இருக்காது, ஏன்னா Y அதோட சின்னதாக இருக்கு. Since by law of dichotomy the above possibilities are mutually exclusive and exhaustive, thus X cannot be the least upper bound of S, and no rational number can be the supremum of S. No rational number can be the supremum of S. எந்த ஒரு ரேஷனல் நம்பரும் கிடைக்கப்படாது சுப்ரீமமா எஸ்ஸுக்கு. எஸ்ஸுங்கிற செட்டை ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கான். எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் ரேஷனல் பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் சச் தட் 0 லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 2ன்னு செட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எழுதி பாருங்கள். இதை இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் திஸ் தியரம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வகுப்பறையில் பதிவு செய்யலாம். இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். வணக்கம்.